இட்லி, தோசை, சப்பாத்தி இதுக்கெல்லாம் செட் ஆகிற மாதிரி சூப்பரான டேஸ்ட்டில் ரோட்டு கடை ஸ்டைலில் தண்ணி தேங்காய் சட்னி எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா வெறும் 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ஆனால் இதோட டேஸ்ட்டு செம்ம பக்காவாக சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க ரொம்பலாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் சூப்பரான டேஸ்ட்டில் ரோட்டு கடை தண்ணி தேங்காய் சட்னி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வெல்கம் டு சாச்சி சமையல். ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய மிக்ஸி ஜாரை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த கப்பில் ஒரு 3/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்துக்கலாம். அடுத்து அதே கப்ல பாத்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு தேங்காய் சில் எடுத்து பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவு பொட்டுக்கடலைக்கு 1 கப் அளவு தேங்காய் போடுங்க, கரெக்டா இருக்கும். அடுத்ததா இது கூடவே நல்ல வாசனைக்காண்டி ஒரு 5 பல் கிட்ட பூண்டு சேர்த்துக்கலாம். அடுத்ததான் சின்ன துண்டு இஞ்சி, ஒரு கொத்து அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா உருவன கருவேப்பிலை. அடுத்து காரத்துக்காண்டி பாத்தீங்கன்னா ஒரு 10 மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். நீங்க உங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்து சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பச்சை வேர்க்கடலை எடுத்து வச்சிருக்கேன். இது கூட சேர்த்துக்கோங்க, ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். இல்லாத பட்சத்துக்கு ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்ததான் இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு ஃபர்ஸ்ட் நல்லா கொரகொரப்பா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்ல சட்னி பதத்துக்கு அரைச்சி எடுத்துட்டு ஒரு பவுல்ல சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா தண்ணி ஊற்றி அதையும் அலசி இதுல ஊத்திக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு சட்னி தேவையோ அந்த அளவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கும் போது டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இல்ல எனக்கு ரொம்ப தண்ணி தேவையில்லை அப்படின்ற பட்சத்துக்கு நீங்க இப்படியே கூட வச்சுக்கலாம். பாருங்க சூப்பரான டேஸ்ட்ல அந்த தண்ணி சட்னி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இதுக்கு சிம்பிளா ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு குட்டி கடாயில ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் பாத்தீங்கன்னா சீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்ததா இது கூடவே கொஞ்சமா கடுகு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, அதே 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிச்சு விட்டுக்கலாம். நம்ம போட்ட கடுகு உளுந்து இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுட்டு ஒரு 2 போல மிளகாய் வத்தலும் ஒரு கொத்தளவு கிட்ட கருவேப்பிலையும் போட்டு நல்லா பொரிச்சு விட்டுக்கோங்க. பாருங்க சூப்பரான தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கேஸை நல்லா ஆஃப் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு ஒரு அரை கிளாஸ் அளவு தண்ணி எடுத்து இந்த தாளிப்புல சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி ஊத்தி அதோட சூட தணிச்சிட்டு நம்ம சட்னியில சேர்த்துக்கும் போது சட்னி கட்டிப்படாம இருக்கும். அதே நேரத்துல நல்ல வாசனையாவும் இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ண தாளிப்பை எடுத்து கொண்டு போய் அந்த சட்னியில போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சுட சுட ஒரு 4ல இருந்து 5 இட்லி வச்சு இந்த சட்னியை ஊத்தி சூடா சாப்பிடும் போது செம்ம டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.